ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. இன்னைக்கு தக்காளி கிரேவி எப்படி செய்யலான்றத, நாட்டு தக்காளி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்றத பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ கடாய் சூடானோன்னா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டு, பொடியாக ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் வதக்கி கொடுக்கலாம். இப்போ இந்த மூடியை திறந்து கலந்து விடுங்க. இந்த கலந்துங்கன்னா அந்த சால்ட் போட்டதுக்கு இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. பட் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி சுண்டி வரட்டும்.